நீங்க உங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறீங்க என்று தேவன் அறிந்திருக்கிறார். God knows where you are located in your life. God is not guessing. சில நேரத்தில் சில ஊழியர்கள் வந்துட்டு உங்களுக்கு கெஸ் பண்ணுவாங்க, கெஸ் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆண்டவர் அப்படி கிடையாது. கரெக்டாக சொல்லி நீ என்னத்தை கடந்து போயிட்டு இருக்கிற, நீ எதில் சிக்கி இருக்கிற, எதில் மாட்டிட்டு இருக்கிற, that is God's word. That is spirit of prophecy. நீ எந்த லொக்கேஷன் இருக்கிறியோ அந்த லொக்கேஷன் அவர் தான் உனக்கு தீர்மானம் பண்ணிச்சிருக்காரு. நியமித்த ஒரு இடம், the place is appointed for you. இப்போ நீங்கள் எந்த பகுதியை கடந்து போயிட்டு இருக்கியோ அந்த பகுதியை கர்த்தர் உனக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் அது தெரியாமலே அவருக்கு தெரியுது. அதே சொல்ல அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, நீட்டாக பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன கேட்க போறீங்க. பட் ஜஸ்ட் யுவர் வேர்ட்ஸ் இஸ் பிகமிங் கிவிங் அ லீகல் அத்தாரிட்டி டு காட். உங்கள் வார்த்தைகள் ஒரு அதிகாரத்தை கொடுக்குது, ஆண்டு கொடுக்குது. நீங்கள் மத்திய 6 போய் வாசிச்சு பார்க்கலாம். புரஜாதிகளை போல நீட்டாக இழுத்து ஜெபிக்கணும் அவசியமே கிடையாது. நீ சுருக்கமாக உங்களோட பாயிண்ட் நீ சொல்லலாம், ஆண்டவருக்கு தெரியும் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த வாழ்க்கையை ஒரு பெரிய பாதை, நீட்டு பாதை. இந்த பாதையில் எல்லா பாயிண்ட்லையும் எல்லா ஸ்டாப்லையும் நீங்கள் நின்று தான் ஆகணும். யூ கான்ட் ஸ்கிப் எனி பாயிண்ட், எனி பிளேசஸ். நடுவில் நீங்கள் பார்த்து நிறைய பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை நின்று தான் ஆகணும். ஓ நான் ஸ்கிப் பண்ணி அங்கே போகிறது, இது ஹைவே கிடையாது. திஸ் இஸ் அ லைஃப். காட் வாண்ட்ஸ் யூ டு ஸ்டாப் அட் த பிளேஸ். என் இன்னொரு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் நான் ரொம்ப தொலைஞ்சு போயிட்டேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். நோபடி இஸ் டூ லாஸ்ட் தட் ஜீசஸ் could not find. ஏன்னா நீ தொலைகிறதுக்கு முன்பாகவே உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. சொல்றது புரியுது உங்களுக்கு? நோபடி இஸ் டூ லாஸ்ட் that he could not find. அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யாருமே காணா போக முடியாதுன்னு சொல்றேன். அவர் கண்டுபிடிக்க எப்பவுமே நம்ம எப்படி பார்ப்போம், தொலைஞ்ச ஆடை தேடி வராருன்ட்டு. பட் த ஃபேக்ட் இஸ் திஸ். என்ன ஃபேக்ட்னா, தொலைஞ்ச ஆடு எங்க தொலைஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். அதான் பாயிண்ட். சொல்ல புரியுதா இல்லையா? நான் தொலைஞ்சு போயிட்டேன், தூரம் போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. there's no one is too lost that he could not find. அப்படியா யாரும் காணா போகல, எல்லாமே எங்க காணா போயிருக்குன்னு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் நீங்க காணா போகிறதுக்கு முன்பாகவே அவர் உங்களை கண்டறிந்திருக்கு. he already found you before you were lost. அப்படின்னா நம்ம எங்க போய் உலக போறோம், எங்க போய் தொலைய போறோம், எங்க போய் காணா போக போறோம் கர்த்தர் முதலே அறிந்திருக்கிறார். he knows the exact location. சிலர் உங்க வாழ்க்கையில சில விதமான பாவங்கள்ல, ரகசிய பாவத்தில் நீங்கள் மாட்டி இருக்கலாம், சிக்கி இருக்கலாம். God knows where you are located. நீ எங்க இருக்கிற, எதுல மாட்டி இருக்கிற அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சேத்துல இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல கர்த்தர், நீ சேத்துல விழுந்து நீ சேத்துல சேரா ஒரே கல் இருந்தா கூட விழுந்தது நீ நல்லாவே தெரியும். அவர் கண் பார்வை தப்பி போக முடியாது. அங்கேருந்து கூட உன்னை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து பயன்படுத்த அவர் காத்துட்டு இருக்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்க சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஃபேமிலியில் இருக்க சில இஷ்யூஸ், செப்பரேஷன் அப்படி நிற்கலாம், கான்ஃப்ளிக்ஸ் இருக்கலாம். அந்த ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃப் ஜேர்னியில் அந்த ஒரு லொக்கேஷன் நீங்கள் மாட்டிட்டு இருப்பீங்க. இப்போ அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். நடந்துருமோ இல்லை என் குடும்பத்தில் பிரச்சனை பயந்துருக்கீங்க, இதெல்லாமே தேவன் நீங்கள் எங்கே மாட்டிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே அவர் அறிந்திருக்கிறார். சிலர் உங்கள் வீட்டில் பண ரீதியில் கஷ்டத்தை கண்டு போயிட்டு இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். அந்த விஷயத்தை நீங்கள் மாட்டிருக்கீங்க, அதுவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் உங்களோட ஜேர்னியில் இருக்கிற ஒரு பகுதி. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடந்து போகிற கமிட்மெண்ட், அந்த இஷ்யூஸ், நீங்கள் வறட்சியான இடத்துல நடக்கிறது, இது எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். லெஃப்டா ரைட்டா என்று தெரியாம நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி இருக்கலாம். ஹல்லேலூயா. அதையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க கேட்கலாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ட்டு. ஆண்டவர் முதலே அதை அறிந்திருக்கிறாரே, நீங்க இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லி நீங்க என்னத்தெல்லாம் வாழ்க்கையில கடந்து போறீங்களோ கர்த்தர் அதை முன்குறித்து எழுந்து வைத்திருக்கிறார். And nothing that is happening in your life is happening without his permission. He allowed everything. எல்லாத்திற்கும் அவர் அனுமதி கொடுத்த வச்சு தான் அது அப்படியே நடக்குது. உங்க நாட்களை கர்த்தர் ஒரு புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். You could be in a season of separation, rejection, financial crisis, whatever it could be. இது எல்லாமே அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு இதை கடந்து போகும்போது ஆச்சரியமா இருக்குது. ஐயோ இதே நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொல்லி. But God already know what you're going to go through. அதான் நான் சொல்றேன், He knows your exact location. நீங்க கரெக்டா எங்க இருக்கிறீங்க, எங்க மாட்டி இருக்கீங்க, எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, ஏன் இப்படி ஒரு பாடுள்ள நேரம் எனக்கு வாழ்க்கையில வந்திருக்குது, ஏன் என் டைம் சரியில்லாம, என் டைம் சொல்லணும், ஏன் என் டைம் சரியில்லாம இருக்குது, நான் என்ன தப்பு பண்ண, இது எல்லாமே கர்த்தர் அனுமதி கொடுத்து அவர் அறிந்தபடினால் நடக்குது. இது ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றாருன்னா, இன்னைக்கு நிறைய பேர்னால அவங்க கரண்ட் சிச்சுவேஷன் ஏற்றுக்கொள்ள முடியல.
எங்க நீங்க இருக்க ஏற்றுக்கொள்ள முடியல, you have to accept it. கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா, ரோமர் 8:27 எழுதப்பட்டு, கர்த்தர் அனுமதி கொடுத்தார்னா அது நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். உங்க நன்மைக்காக தான் இதெல்லாம் நடக்க கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இல்லனா ஒன்று நடந்திருக்காது. Some of you are still grieving over your past. 10 வருஷத்துக்கு முன்பு நடந்த காரியத்தை குறித்து வருத்தப்படுறேன். கர்த்தர் அனுமதி கொடுக்காம அது நடந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எல்லா நாட்களையும், all the days of your life are ordained by God. கர்த்தர் அதை நியமித்து வைத்திருக்கிறார். சோ ஆண்டவர் உங்களை அதே இடத்துல விட்டுட்டு போகிறதுக்காக அந்த இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்த கிடையாது. அந்த இடத்திலிருந்து ஒரு ஷிஃப்ட்குள்ள கொண்டு போக போறார். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? He is about to shift you into a new location which is better than your current situation. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் கஷ்டப்பட போறேனா, கடைசி வரைக்கும் நான் வியாதியில தான் இருக்க போறேனா, கடைசி வரைக்கும் கடல்ல இருக்கமே. இல்ல, the time of shift is about to come. மாற்றத்துக்கான நேரம் வந்திருக்குது. அடுத்த கட்டத்துக்குள்ள போக நேரம் வந்திருக்குது. ஒரு ஷிஃப்ட் உண்டாக போகுது. because heaven already speaks about a shift for you. பரலோகம் அதை குறித்து பேச ஆரம்பிச்சிருச்சு. the time has come for you. மொர்தெகாய் ராஜாவோட உயிரை காப்பாத்திட்டு, ஓகே, உடனே அவனை கனப்படுத்த கிடையாது. அவன் என்ன பண்றாங்க, ஒரு ரெக்கார்ட் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சுட்டு அவங்க ஒரு டைம் வந்தா பாப்பல் விட்டுட்டாங்க. அப்ப அவன் வழக்கம் போல எப்படி வாசல்ல போய் பாதுகாக்கணுமோ, அவன் வேலைன்னா செக்யூரிட்டி கார்டு, அந்த கேட் போஸ்ட போய் பாதுகாக்கணும், அதுதான் அவனோட வேலை. அவன் வழக்கம் போல போய் என்ன பண்றான், அங்க போய் நிற்கிறான். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் வேலையை பார்க்கறான், ஜாகா வேலையை பார்க்கறான். இப்ப ஒரு ராத்திரி ஆண்டவருக்கு இந்த ராஜாவை தூங்க விட முடியல. ஏன் தூங்க விட முடியல? எஸ்தர் பண்ணின ஜெபம். 3 நாள் 3 ராத்திரி உபவாசம் போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் என்ன பண்ணிருச்சு, கர்த்தர் அசைக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் அசைவட ஆரம்பிச்சோடனே ராஜா தூக்கம் போச்சு. அவன் சொல்றான், நான் இன்னும் யாருக்கும் நன்மை செய்யாம இருக்கிறானா, நல்ல கடனை தீர்க்காம இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒருவன் இருக்கிறான், புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு, மொர்தெகாய் என்று சொல்லி ஒருத்தன் வந்து 2 பேரும் உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த காரியத்தை அறிந்து உங்களை காப்பாத்துறது இந்த மனுஷன் தான், மொர்தெகாய். அந்த டைம்ல தான் அது ஓபன் ஆகுது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஹெவன்ல கமாண்ட் ஆயிருச்சு, ஹெவன் பேசிருச்சு. மொர்தெகாய்க்கு ஷிஃப்ட்டுக்கான டைம் வந்துருச்சு. அவன் பழையபடி வாசல்ல ஜாகா வேலை பார்க்கறதுல அவனுக்கு உயர்வு வந்து ஆகணும். When heaven become too loud for you, you will face certain problems on this earth. பரலோகம் உங்களுக்காக பேச தொடங்கிருச்சுன்னா பூமியில நீங்க கொஞ்சம் அசைக்கப்படுவீங்க. அப்பதான் ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அப்படிதான். அவங்களுக்கு உயர்வை குறித்து கர்த்தர் பேசிட்டார். ஹெவன்ல மீட்டிங் நடந்துருச்சு. எனக்கு 3 தாசன் கீழே இருக்கிறாங்க, தானியேலை உயர்த்தினதை போல இவங்களையும் உயர்த்தணும். இப்ப நேரம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொன்னதுதான். கீழே நேபுகாத்நேச்சார் வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஒரு சிலையை உருவாக்கி அதை தவிர்த்து வேற எதையும் தொழுது கொள்ள கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை உண்டாக்கி இப்ப எல்லாம் நடக்குது. அவங்க அசைக்கப்படுறாங்க. So when heaven is speaking behalf of you, பரலோகம் உங்களுக்காக பேசுதுன்னா பூமியில நீங்க கொஞ்சமாவது அசைக்கப்படுவீர்கள். அந்த அசைவை தான் உங்களுக்கு பிடிக்கல, ஐயோ கம்ஃபர்டபிளாவே இல்லையே, நிம்மதியா தூங்க முடியலையே, நிம்மதி போச்சே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உனக்கு நிரந்தரமான நிம்மதியை தருகிறதுக்கு தான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிம்மதி எடுக்கிறார். காரணம் அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. சோ ஆண்டவர் பேசிட்டாரு. இப்ப நம்ம மொர்தெகாய் கதைக்கு வருவோம். ஓகே, ஆண்டவர் பேச அந்த நேரத்தை பார்த்தா ஆமான் என்ன பண்றான், மொர்தெகாயை எப்படியாவது சாகடிச்சு. ஒரு யூதன் எனக்கு முன்ன தலை வணங்கவே மாட்டான், இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்தா மத்த எல்லா யூதனை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மொர்தெகாய் செஞ்ச காரியம் எப்ப, 2-3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு எக்ஸாம்பிள். அப்பவே ரிவார்ட் கணிஞ்சிருந்தா இந்த நேரத்துல அதை அவனை காப்பாத்திருக்காரு. சில நேரத்தில் நீங்க சிற நன்மைக்கு உடனே கர்த்தர் பலன் தர மாட்டார். ஏன் தெரியுமா? அது அப்ப வந்தா ரொம்ப சின்னதா இருக்கும், வர வேண்டிய நேரத்துல வந்தா ரொம்ப பெருசா இருக்கும். மொர்தெகாய் இன்னைக்கு ராஜாவை காப்பாத்தி நாளைக்கே அவனை வச்சு கொண்டாடி இருந்தா, இவன் ராஜா உயிரை காப்பாத்தணுமே சொல்லி ரத்தத்துல ஏற்றி எப்படி கொண்டு போயிருந்தா அது அப்ப 2 வருஷம் மனுஷன் மறந்துடுவான் இல்லையா? மனுஷன் மறந்துடுவான். ஆமா, நம்ம என்ன மறந்துடுவான். ஆமாவா இல்லையா? அது ஒண்ணுமில்லாம போயிருக்கும். ஆனா 2 வருஷம் கழிச்சு அதுவும் ஆமான் இவனை வகை தேடி கொண்டு இருக்கிறேன் எப்படியோ சாகடிக்கணும்ட்டு எந்த மனுஷன் கொலை செய்யணும்னு நினைச்சனோ அவன் கையிலே கனத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அங்கதான் நம்ம ஆண்டு நிக்கிறார். the time has come. நீ அதே இடத்துல சிக்கி இருக்கிறது இல்ல, ஷிஃப்ட்டுக்கான நேரம் வந்துருச்சுன்ற.
உன்னை அந்த இடத்துல கொண்டு வந்து ராஜாவுக்கு ஒரு வாகனமாய் பயன்படுத்த போகிறார். ராஜா ஏறி போகிற ஒரு வாகனமா நீ மாறப்போற. இது வரைக்கும் நீ வேஸ்ட் யூஸ்லெஸ் இருந்த, ரொம்ப வருஷமா அங்கே தான் நீ கிடந்த. பட் நவ் யூ ஹேவ் an important work, that is to carry the glory of God. கர்த்தருடைய மகிமை சுமக்கிற நேரம் வந்துருச்சு நான் சொல்றேன். If you believe, you see this glory. and சொல்றேன், நீங்க கர்த்தருடைய மகிமை சுமந்து நடக்கிற நேரம் வந்து, அதாவது இதனால் வரைக்கும் உன்னதுக்கு லாக்கியில பேசுனாங்க, நீ தலை நிமிர்ந்து நடக்க போற, உனக்கு முன்பாக வஸ்திரத்தை பிரிச்சு போட போறாங்க, நீ நடந்து போக மேல. The people is going to honor you because of him who is with you. உங்க லொகேஷன் மாறுதுன்னு சொல்லுங்க. Praise God. Hallelujah. நீங்க சொன்னபடி ஆக போகுது. நீங்க எங்க மாட்டிருக்கீங்களோ அங்கிருந்து வெளியே வர்றீங்க. Hallelujah.